இதுக்கு மேல் நான் என்னதான் செய்யறது என்று தத்தளிப்பிலும் மன உளைச்சலிலும் இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 51:22. இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். கர்த்தர் சித்தம் அறியாமல் சிக்லாக்கில் மாட்டிக்கொண்ட தாவீது மனம் கசந்து தத்தளித்து போய் அழுது கொண்டே இருந்தார். கடைசியில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கர்த்தர் சித்தம் அறிந்து சென்றார். இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். அநேக நேரங்கள்ல நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியாமல் தத்தளித்து போகிறோங்க. அந்த பிரச்சனைக்கு நாமே தான் காரணமா இருப்போம். நாம் செய்ய வேண்டியது, முதல்ல ஏதாவது ஒரு தீர்வை நாமே தேடாம கர்த்தருக்குள் நம்மை நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தேவ சித்தமறிந்து செயல்பட்டால் தத்தளிப்பு நீங்கும், ஜெயமும் கிடைக்கும். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என் தத்தளிப்பு நீங்கத்தக்கதாக உம் சித்தமறிந்து செயல்பட எனக்கு கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.